வீட்டில் நிறையவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பிரெட் அல்வா ஞாபகம் வந்துச்சு. இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி வருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக வந்து இருந்தது. இன்னும் மைண்ட் நல்லா வந்து இதில் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக கூட வந்திருக்கும் போல். நம்மளால் கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியலன்னு சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சுட்டு வெளியே போனால் போதும் அப்படின்னு தான் இருந்தது. இந்த ப்ரெட்டு வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் குடிச்சு எடுத்துருச்சு. நான் எவ்வளோ முடியுமோ அமுக்கி எடுத்தேன். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிடும் நிறைய எண்ணெய் இருந்தால். அதனால் வந்து எவ்வளோ முடியுமோ எல்லாம் அமுக்கி எடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் ஒரு டம்ளர் சக்கரை கூட வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து சக்கரை பாகு வந்து எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து இந்த ப்ரெட்டெல்லாம் போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பால் நல்லா வந்து காய்ச்சி ஆற வச்சு இந்த பால் இருந்தது. அது நல்லா ஒரு டம்ளர் 1 டம்ளர் கிட்ட வந்து நல்லா இது கூட வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான முந்திரி பாதாம் எல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு தட்டி நல்லா நெய்யில் வந்து போட்டிங்கன்னா சூப்பரான வந்து நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆகிடும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. இவ்வளோ அளவு நான் வந்து எதிர்பார்க்கல. ஆனால் இத்தினாலாம் ட்ரை பண்ணாது, இப்போ ட்ரை பண்ணதுக்கு எவ்வளோ சூப்பர், பரவாயில்ல தான். வெயிலுக்கு அதுவும் சுத்தமாக கிச்சனில் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. எப்படா அப்பா இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இருந்தது. சமைச்சு முடித்த உடனே போயிட்டு ஒரு குளியலை போட்டால் அப்படி இருந்தது. கரண்ட்டு பில்லு மிச்சம் பண்ணுறோமோ இல்லையோ, நல்லா வெயிலுக்கு அதுவும் தண்ணியை நல்லா செலவு